வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கேரளா லாட்ரிக்கான ஃபார்முலா மெத்தேடு தான் நம்ம சேனலில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபார்முலாவை வச்சு நீங்கள் 100% ரெகுலராக வின்னிங் எடுக்க முடியும். நல்ல ஒரு வின்னிங் தொடர்ந்து இருக்குது. பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மெத்தேடெல்லாம் மேட்ச் பண்ணி நம்ம இன்றைக்கி கொடுத்த கெஸ்ஸிங்கில் கூட நல்ல ஒரு வின்னிங் தான் கொடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னா நீங்களே பாருங்கள், ஆல் போர்டு நம்ம கொடுத்த மாதிரியே 1-0ங்கிறது பாஸ் ஆயிருந்துச்சு. 2 போர்டு பாஸ் ஆயிருந்துச்சு. பார்த்தீங்கன்னா பாட்ஸில் கொடுத்ததுலையும் நமக்கு பிசி 10ங்கிறது பாஸ் ஆயிருந்துச்சு. பார்த்தீங்கன்னா நம்ம 810ங்கிற மாதிரி கொடுத்துருந்தோம். பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை வாட்ச் பண்ணி இருக்கக்கூடிய நம்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஒரு லைக் பண்ணிடுங்க, உங்கள் நம்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நமக்கு 10:30 மணிக்கு வரக்கூடிய ரிசல்ட்லேருந்து வின்னிங் நம்பர்ஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். சொன்ன மாதிரியே 10:30 மணிக்கு வந்த ரிசல்ட்லேருந்து நமக்கு ஏ போர்டில் 5ங்கிறது இன்றைக்கி பாஸ் ஆயிருந்துச்சு. பார்த்தீங்கன்னா அதாவது இன்றைக்கி வியாழக்கிழமை நடந்த ட்ராவுக்கு இப்போது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நமக்கு வெள்ளிக்கிழமை நிர்மல் ட்ரா நடைபெறுது. இந்த ஃபார்முலாவெலாம் மேட்ச் பண்ணி நமக்கு என்ன நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா இந்த மெத்தேடு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம கார்னியா ப்ளஸ் ட்ராவுக்கு இந்த ஃபார்முலாவை மேட்ச் பண்ணி நம்ம கொடுத்ததில் என்ன வின்னிங் கொடுத்துருக்கோங்கிறத பார்க்கலாம் வாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா 6 நம்பருக்கு ஃபஸ்ட் நம்பரையும் ரிசல்ட்டுக்கு வரக்கூடிய ஃபஸ்ட் நம்பரையும் நம்ம கூட்டல் மெத்தேடில் கொடுத்து 1, 6 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம். 100% கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். சொன்ன மாதிரியே நமக்கு 1ஆம் நம்பருங்கிறது பி போர்டில் பாஸ் ஆயிருந்துச்சு. பார்த்தீங்கன்னா வந்த ரிசல்ட்டு 510ன்னு ரிசல்ட்டு வந்துருந்துச்சு. பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நம்மளுடைய இன்னொரு மெத்தேடில் பார்த்தீங்கன்னா 6 நம்பருக்கு ஃபஸ்ட்டில் வரக்கூடிய நம்பர் 2 நம்பர்ஸ்லேருந்து வின்னிங் நம்பர் வரும் அப்படின்னு சொல்லி 100% சொல்லியிருந்தோம். அதாவது இந்த மெத்தேடில் நமக்கு 6-0 கிடைக்கிது, வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். சொன்ன மாதிரியே இந்த மெத்தேடில் நமக்கு சி போர்டில் 0ங்கிறது பாஸ் ஆயிருந்துச்சு. பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வின்னிங் தான். பார்த்தீங்கன்னா இதை எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி நம்ம பாக்ஸில் கொடுத்ததில் நம்ம பிசி வின்னிங் கொடுத்துருக்கோம். நீங்களே பாருங்கள். அதாவது இந்த ஃபார்முலாவெலாம் மேட்ச் பண்ணி நம்ம 0-18 பாட்ஸுன்னு கொடுத்துருந்தோம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 810ன்னு வந்திருக்கும். நமக்கு ரிசல்ட் 510 ரிசல்ட்டாக வந்துருந்துச்சு. இதில் பிசிங்கிறது நமக்கு இன்றைக்கி 10ங்கிறது வின்னிங் கொடுத்துருக்கோம். ஆல் போர்டும் 0வும் 1ம் பாஸ் ஆயிருந்துச்சு. நல்ல ஒரு வின்னிங் தான். பார்த்தீங்கன்னா இந்த மெத்தேடை வச்சு நமக்கு அடுத்து நடைபெறக்கூடிய ட்ராவுக்கு என்ன நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறத நம்ம பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலாவெல்லாம் மேட்ச் பண்ணி நம்ம கிட்டத்தட்ட ஒரு 3 ஃபார்முலாவை மேட்ச் பண்ணி தான் நம்ம இந்த ஒரு மெத்தேடு கொடுக்குறோம். இந்த மெத்தேடை பயன்படுத்தி பார்க்கையில் கண்டிப்பாக நல்ல ஒரு வின்னிங் கிடைக்கும். பார்த்தீங்கன்னா எல்லா நம்பர்களும் பயன்படுத்திக்காங்க. பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்முலா மெத்தேடெல்லாம் பார்க்கலாம் வாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட்டையும் வாட்ச் பண்ணக்கூடிய நம்பர்கள் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, ஒரு லைக் பண்ணி விடுங்க, உங்கள் நம்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. அதாவது நமக்கு 10:30 மணிக்கு வரக்கூடிய ஜாக்பாட் ரிசல்ட்லேருந்து கேரளா லாட்ரிக்கு தொடர்ந்து வின்னிங் நம்பர்ஸ் அதிகமாக இருக்குது. உங்கள் கணக்கில் இருந்துச்சுன்னா எடுத்துக்காங்க. அதாவது நமக்கு முன்னாடி நாள் நடந்த கார்னியா ப்ளஸ் ட்ராவுக்கு கூட நமக்கு ஏ போர்டில் 5ங்கிறது பாஸ் ஆயிருந்துச்சு. பார்த்தீங்கன்னா 10:30 மணி ரிசல்ட்லேருந்து வின்னிங் நம்பர்ஸ் தான் வந்துருந்துச்சு. அது இல்லாமல் நமக்கு இதிலே உங்களுக்கு ஆல் போர்டு நம்பர்ஸ் 2 நம்பர் ஷோ பண்ணுவாங்க. இதில் இன்றைக்கி கொடுத்தது நமக்கு 2-8ன்னு கொடுத்துருந்தாங்க. ஏன்னா 8ஆம் நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக தான் இருந்துச்சு. முன்னாடி நாள் வந்த நம்பர்லேயே நமக்கு 5-1 அப்படியே வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா சரி, ஓகே. இப்போது அடுத்து நடைபெறக்கூடிய ட்ராவுக்கு என்ன நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறத நம்ம பார்க்கையில் அதாவது 6 நம்பருக்கு ஃபஸ்ட்டில் வரக்கூடிய இந்த நம்பர்ஸ்லேருந்து வின்னிங் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 6 நம்பருக்கு ஃபஸ்ட் நம்பரும் 2ஆம் நம்பர்லேருந்தும் வின்னிங் வரும். கண்டிப்பாக சொல்லுறேன். ஆல் போர்டு விளையாடுற நம்பர்களுக்கு இந்த நம்பர் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எடுத்துக்காங்க. அதாவது இதில் என்ன நம்பர் வந்திருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 8-1ன்னு இருக்குது. இப்போது 8-1 இருக்குது. அப்போது நமக்கு 1-8 வர்றதுக்கு இந்த மெத்தேடில் வாய்ப்பு இருக்குது. பார்த்தீங்கன்னா இதுவும் தொடர்ந்து பாஸ் ஆகிட்டு வரக்கூடிய ஆல் போர்டு நல்ல ஒரு ஃபார்முலா தான். இந்த ஃபார்முலாவை வச்சு பார்க்கையில் 1000% வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா அதாவது 1-8 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேட்ச் பண்ணி வைக்கலாம். ஸ்ட்ராங்கான நம்பர்ஸ் தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 8ஆம் நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா
ஏன்னா பெண்டிங்லேயும் நமக்கு இருக்குது, 8 வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இதெல்லாம் மேட்ச் பண்ணி தான் நான் வந்து கெஸ்ஸிங் கொடுக்குறேன். 6 நம்பருக்கு ஃபஸ்ட் நம்பர் வந்து 8, ரிசல்ட்டாக வந்திருக்க நம்பர் ஃபஸ்ட் நம்பர் 5. இந்த 8ஐயும் 5ஐயும் கூட்டினா நமக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். அது என்ன ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 1, 3ன்னு கிடைக்கும். 3க்கு பதிலா நம்ம 8 எடுத்துக்கலாம். அப்போது இதுலேயும் என்ன கிடச்சிருக்கு, ஏன்னா 3ஆம் நம்பருங்கிறது அதிகமாக நமக்கு ரிசல்ட்டில் வராது. அதனால வந்து நான் 3 வந்து அதிகமாக கெஸ்ஸிங்லேயே கொடுக்க மாட்டேன், உங்களுக்கே தெரியும். இப்போது இந்த மெத்தேடை மேட்ச் பண்ணி பார்க்கையிலையும் 1, 8 தான் வருது. இந்த 2 மெத்தேட்லையுமே நமக்கு 1ஆம் நம்பரும் 8ஆம் நம்பரும் நமக்கு கிடச்சிருக்கு. 1, 8ங்கிறது வர்றதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது பார்த்தீங்கன்னா. சரி, ஓகே. இதை வந்து நம்ம கணக்கில் எடுத்துக்கலாம். இப்போது நம்மளுடைய ஆப்போசிட் மெத்தேடில் என்ன நம்பர் இருக்குதுன்னு பார்க்கையில் நமக்கு 5க்கு 8 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 5க்கு 8 வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. 1க்கு 6 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 0க்கு 2, 5க்கு 2 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் 2ஆம் நம்பர் ஒரு கணக்கில் வந்துச்சுன்னா எடுத்துக்காங்க. இப்போது இந்த மெத்தேடெல்லாம் நம்ம பயன்படுத்தி நம்ம பெருக்கல் 99 மெத்தேடில் என்ன கிடைக்குதுங்கிறத நம்ம பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா முன்னாடி நாள் வந்த ரிசல்ட் வந்து 510 பெருக்கல் 99ன்னு போடுறோம். இதில் லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய 3 நம்பர்ஸ்லேருந்து வின்னிங் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்த்தீங்கன்னா இதில் லாஸ்ட்டாக கிடச்சிருக்கக்கூடிய 3 நம்பர் என்ன நம்பர்னு பார்த்தீங்கன்னா 490ன்னு இருக்குது. இந்த 490லேருந்து வின்னிங் நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி நம்மளுடைய கணக்கில் கிடச்சிருக்கு. இதெல்லாம் மேட்ச் பண்ணி நம்ம பாட்ஸ் நம்பர்ஸாக பார்க்கையில் என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு பார்க்கையில், அதாவது 861 பாட்ஸு, 861 பாட்ஸில் எடுத்துக்கலாம், ஸ்ட்ராங்காக இருக்கும். 946 பாட்ஸ். நம்ம பாட்ஸ் நம்பர்லலாம் அதிகமான நம்பர்ஸ்லாம் கொடுக்கறது கிடையாது. இந்த ஃபார்முலாவை மேட்ச் பண்ணி வெள்ளிக்கிழமை நடைபெறக்கூடிய நிர்மல் ட்ராவுக்கு 946, 861 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாட்ஸில் வந்து ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக தான் வந்திருக்கு. நம்ம ஒரு 3 மெத்தேடை மேட்ச் பண்ணியும் ஆப்போசிட் எண்களையும் பயன்படுத்தி தான் இந்த நம்பர்ஸ் வந்து நான் கொடுக்குறேன். உங்களுடைய கெஸ்ஸிங்கையும் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர்ஸையும் மேட்ச் பண்ணி வைங்க. இந்த மெத்தேடெல்லாம் நான் பயன்படுத்தி இன்றைக்கான ஆல் போர்டு நம்பர் வந்து நம்ம சிங்கிள் நம்பராக இன்றைக்கி ஸ்ட்ராங் பண்ணி நான் கொண்டு வந்திருக்கக்கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா 8 வர்றதுக்கு வாய்ப்பு இன்றைக்கி வந்து அதிகமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நடைபெறக்கூடிய ட்ராவுக்கு 8ஆம் நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு வந்து 100% கண்டிப்பாக இருக்குது. உங்களுடைய கணக்கு மெத்தேடில் இருந்துச்சுனால் மட்டுமே நீங்கள் மேட்ச் பண்ணி வைங்க, இல்லாட்டி வேண்டாம், ஒரு கெஸ்ஸிங்காக எடுத்துக்காங்க. இது கன்ஃபார்ம் நம்பர்ஸுங்கிறது ஒன்று கிடையவே கிடையாது. கேரளா மாநிலத்துக்கு என்னையால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஆர்டர் பண்ணி கொடுக்கக்கூடிய நம்பர்ஸ் மட்டும்தான் இந்த நம்பர் வந்து. இதை விட்டால் உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு வந்து நீங்கள் 6ஆம் நம்பர் எடுத்துக்காங்க. சப்போர்ட்டுக்கு 6 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் மேட்ச் பண்ணி தான் நம்ம பாட்ஸ் நம்பரில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கே தெரியும், ஸ்ட்ராங்கான நம்பர்ஸ் தான் கொடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலாவெலாம் மேட்ச் பண்ணி 4 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு நம்ம நம்பர்ஸ் கொடுத்துடலாம் அப்படின்னு பார்க்கையில் வந்து உங்களுடைய கணக்கில் இருந்துச்சுனால் மட்டுமே இந்த நம்பர்ஸ் வந்து எடுத்துக்காங்க, இல்லாட்டி வேண்டாம், ஒரு கெஸ்ஸிங்காக மட்டும்தான் நான் வந்து கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா இது கன்ஃபார்ம் நம்பருங்கிறது ஒன்று கிடையாது, ஒரு கெஸ்ஸிங் மட்டுமே அப்படின்னு சொல்லி தான் நான் எடுத்திருக்கேன். அதாவது பார்த்தீங்கன்னா இது ஸ்ட்ராங்கான நம்பராகவும் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு பார்க்கையில் வந்து ஒரு டபுள்ஸ் வந்துச்சுன்னா இந்த மாதிரி நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது 28, 18 வர்றதுக்கு ஒரு கணக்கில் வாய்ப்பு இருக்குது. உங்கள் கணக்கில் இருந்துச்சுன்னா எடுத்துக்கலாம், இல்லாட்டி வேண்டாம், ஒரு கெஸ்ஸிங்காக எடுத்துக்காங்க அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து இந்த ஒரு நம்பர்ஸ் வந்து நான் தொடர்ந்து கொடுக்குறேனே தவிர இது கன்ஃபார்ம் நம்பருங்கிறது ஒன்று கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து எடுத்திருக்கேன். பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம ஆப்போசிட் நம்பர்ஸ்லேயே நம்ம நம்பர்ஸ் கொண்டு வரையில் பார்த்தீங்கன்னா 8804 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி ஒரு கணக்கு கிடச்சிருக்கு. 8804 வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்க மாதிரி ஒரு கணக்கு கிடச்சிருக்கு. இதை விட்டால் நமக்கு 2946ன்னு வர்ற மாதிரியும் ஒரு கணக்கு இருக்குது. மேட்ச் பண்ணி வைங்க. அதிகமான நம்பர்ஸ் கொடுக்காம நான் வந்து இந்த ஃபார்முலாவெலாம் மேட்ச் பண்ணி 4 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு 3 நம்பர்ஸ் தான் எடுத்திருக்கேன். பார்த்தீங்கன்னா 28, 18, 8804, 2946ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி இருக்குது.
வெள்ளிக்கிழமை நடைபெறக்கூடிய நிர்மல் டிராவை பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுக்கக்கூடிய கெஸ்ஸிங் கண்டிப்பாக பாஸ் ஆகும். மேட்ச் பண்ணி விளையாடுங்க. இது வந்து ஒரு கெஸ்ஸிங் மட்டும்தான், கன்ஃபார்ம் கிடையாது. தொடர்ந்து நம்ம சேனலில் ஃபார்முலா வீடியோ நம்ம ரெகுலராக கொடுத்துருக்கோம். எல்லா நம்பர்களுமே ஃபார்முலா வீடியோவை வாட்ச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் பயன்படுத்திக்காங்க, இல்லாட்டி வேண்டாம். ஒரு கெஸ்ஸிங்காக மட்டும் எடுத்துக்கலாம். கண்டிப்பாக சொல்லிடுறேன், நல்ல ஒரு வெற்றி இருக்குது 100% ஸ்ட்ராங்காக. இது வரைக்கும் வாட்ச் பண்ண அனைத்து நம்பர்களுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.